இறையனுடன் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் 9/5/2026 மே மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்கணம் மேஷ லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி காலை 10:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இரவு 8:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம். திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அன்றாட வேலைகளிலும் கவனத்தை செலுத்துவதும் நல்லது தாங்க. அதிக பணிகளை என்று மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்களுடைய அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. இதன் மூலமாக உறவு நிலையும் பலப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுக்கு இருந்து வந்த வருத்தமான மனநிலையும் மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான வழிவகைகளை யோசிக்கவும் செய்வீங்க. சில மகிழ்ச்சியான செயல்பாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் துறையில வளர்ச்சியும் இருக்கும். பங்குச்சந்தை வியாபாரத்துல ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். பணவரவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உயர்வு உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். யாரிடமும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய ஆசைகளை நீங்க புறக்கணிக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதாகவும் அமையும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதிய நட்பினால ஆதாயமும் உண்டாகும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். தாய்வழி உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நீங்க முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மன நிறைவாகவும் உணர்வீங்க. அவ்வப்பொழுது மற்றவர்கள் சொல்வதை நீங்க
கேட்டு கவலைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய யோசனைகளை நீங்க முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். அலுவலகத்துல குழுவாக செய்யக்கூடிய வேலைகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த விதமான அவசரமான வேலைகளிலும் ஈடுபடவும் வேண்டாம். இதுல அவசரமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். இன்று வியாபார பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தந்தை இடத்துல சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். தொலைதூர பயணங்கள் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலை சார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். புதுவிதமான சிந்தனைகளை செயல் வடிவில மாற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரும்பும் பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில சவால்களை கையாள வேண்டியதும் இருக்கும். அனுசரணையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. இன்று முன்னேறுவதற்கான வழிவகைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கடினமான பணிகளையுமே நல்லபடியாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்காக கூடுதலான நேரத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பணியிடத்துல சில சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு இனிமையான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். உங்களுக்கு பணம் சம்பந்தமாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழிலை வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். வருமானமும் அதிகரிக்கும். முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் தொழிலுக்கு தேவையான வாய்ப்புகளை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். மேன்மையும் உண்டாகும். இன்று வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளை எல்லாமே கண்டுபிடிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அவசரப்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல வேலைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. மற்றவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உற்சாகமாக யாரிடமும் பேசவும் செய்வீங்க. உங்களுடைய உற்சாகமும் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வரும் பொழுது உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய சமயோஜித புத்தியினால சில முக்கியமான கருத்துக்களை கூறவும் செய்வீங்க. இதற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாகவும் இருக்கும். என்ற சிலருக்கு வீடு மனைவிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மூத்த உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்க கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றி மறையும். உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல கவனமாகவும் இருங்க. அரசு சார்ந்த துறைகள்ல அலைச்சல்களும் இருக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இறை பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம்.
கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாகவும் இறங்க. தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை ஒரு நல்ல விதமாக பயன்படுத்தவும் செய்வீங்க. சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திட்டங்களை செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரைந்து முடிவுகளும் எடுப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். உங்கள் துணை இடத்துல உற்சாகமான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி செலவுகள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை நேரங்கள்ல தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். இதுல ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையில மாற்றங்களும் இருக்கும். சம்பள உயர்வு தொடர்பான செய்திகளும் வந்து சேரும். ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவும் இருக்கும். என்று சிறப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் சாதகமாகவும் அமையும். குடும்பத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பண பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல மனதை அலைப்பாய விடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதை நல்லது. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு சாதகமான போக்கும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி உற்சாகமும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு பாராட்டுகளும் வந்து சேரும். வணிக கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. உங்கள் மனைவி இடத்துல இருந்து முழு ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான முதலீடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களால் சிறப்பான செயல் திட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குழு பணிகள்ல ஈடுபடும் பொழுது முன்னேற்றமும் இருக்கும். மற்றவர்களிடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். மனதில இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். காணாமல் போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வர்த்தக துறையில மேன்மையும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் குறையும். மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை கண்ணும் கருத்துமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்துவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. இதன் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். பணியின் பொழுது சில சாதகமான பலன்களையும் பெறுவீங்க. கூடுதல் பணவரவு உங்களுக்கு ஊக்கத்தொகையை தருவதாகவும் இருக்கும். சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவினர் கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் கவனமாகவும் இருப்பாங்க. வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விடாமுயற்சினால தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பொருளாதார வரவும் அதிகரிக்கும். கையில பணமும் இருக்கும். வேலையிடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு வேலைகளை எதிர்பார்த்த வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடினமான உழைப்பு மற்றும் மன உறுதியின் காரணமாக இன்று சுலபமாக எந்த ஒரு வேலைகளையுமே முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல சின்ன சின்ன சலசலப்புகளும் இருக்கும். இணையதள விளையாட்டுகள்ல நீங்க ஈடுபடவும் வேண்டாம். வியாபார கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவதும் நல்லது. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விடாமுயற்சியுடனும் செயல்படுவீங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். இன்று உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பாதுகாப்பான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல முதலீடுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:03 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சாதகமான நாளாகவும் அமையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பணிகளை அமைதியாக மேற்கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு அதன்படி வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். உணர்வுகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சூழ்நிலைகளை கவனமாக பேசுவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும், செல்வாக்கும் அதிகரிக்கும், வேலை பார்க்கின்ற இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஊதிய உயர்வுகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறைகள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வேலை திறமைகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. கண்ணும் கருத்துமாகவும் செயல்படுவீங்க. உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளை குறைப்பதற்கு சேமிக்க தொடங்குவதும் நல்லது. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மாலையில உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று உங்களுடைய பணியிடத்திலோ அல்லது அலுவலகத்திலோ சில புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். உங்களுடைய படைப்பு சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மகன் அல்லது பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். நிதானமான பேச்சுக்களின் மூலமாக நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். காலையிலேயே எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அன்றாட செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சஞ்சலமான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆன்மீக நடவடிக்கைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணிகளை சரியான நேரத்துல முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒவ்வாமையின் காரணமாக சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சில வேலை விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சொந்த ஊர்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அலுவலகத்துல முக்கியமான பொறுப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. மேன்மையும் உண்டாகும். சாதுரியமான பேச்சுக்களினால அனைவருடைய மனதையும் ஈர்க்கவும் செய்வீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. சட்டென்று யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். இன்று யாருக்கும் பண உத்தரவாதங்களை தரவும் வேண்டாம். காலையில குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதும் நல்லது. இன்று சிலருக்கு வீட்டு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளி போன வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று சகோதரர்களினால மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க.
உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் மகிழ்ச்சியையும் தரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாகவும் இருக்கும். பெற்றோர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் இருக்கும். கால்நடை பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தொழில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலைகள்ல எதிர்பார்த்த சூழலும் கூடியும் வரலாம். இன்று உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களின் நல்ல செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை தருகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நன்மைகளும் வந்து சேரும். சிறப்பாக திட்டமிடவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று மூத்தவர்களிடத்துல இருந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பரிசுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. விருப்பப்பட்ட வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று இனிமையான பேச்சுக்களினால அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத வேலையில இடையூறுகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். என்று தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். இப்பொழுது எடுக்கின்ற புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வதும் நல்லது. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்கள் இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்கள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். வேலைகள் ஏதாவது நிலுவையில நின்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பதும் நல்லது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பணவரவு சாதகமாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்காக பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பதட்டங்களும் நீங்கும். மனமும் அமைதியின்னாமலும் உணர்வீங்க. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல கவனமாகவும் இருங்க. பெரியதாக யாரிடத்திலுமே நீங்க விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். சிறந்த முறையில வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. தொழில் துறையில எதிர்பாராத முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று முன்பின் கணக்கு போட்டு எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபடுவதும் நல்லது. வியாபாரத்தை அதிகரிப்பதற்காக சில புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வீட்டு பிரச்சனைகள்ல கவனத்தை செலுத்த முடியாத போக்கும் காணப்படும். அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில அவசியமற்ற செயல்கள்ல இறங்கவும் வேண்டாம். மனைவி கூறும் ஆலோசனைகளை காது கொடுத்து கேட்பதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் வகைவீங்க. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தடைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பங்குதாரர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உங்களை பற்றிய கண்ணோட்டங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். சமூக பணிகள்ல மாறுபட்ட சூழலும் உண்டாகும். பேச்சுக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் மேம்படும். எதிர்பாராத சில பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாறுபட்ட சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை சோதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உங்களுடைய முன்னேற்றத்துல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். கூடுதலாக சிந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெளிவான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக இருப்பது சலிப்பையும் ஏற்படுத்தலாம். அதிகப்படியான வேலையின் காரணமாக சில வேலைகள் நிலுவையில நின்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அமைதியான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை கூடுதலாக எண்ணித் தருவதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மன உளைச்சல்களும் ஏற்பட்டு நீங்கும். சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வரலாம். எதிர்பார்த்த தொழில வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல மிகுந்த முன்னேற்றத்துடனும் உணர்வீங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
வெளியூர் பயணங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். பொருள் வரவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையின் காரணமாக சிலருக்கு மறதி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. வாகனங்களை நிறுத்தி விட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையுமே நீங்க லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. யாரையுமே பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்று இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதும் நல்லது தாங்க. இன்று பணியாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நினைத்த வேலைகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். இது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற தற்பெருமை சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருப்பதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று மற்றவர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் தாய் தந்தை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். பணிகளை ஒழுங்கமைத்து அதன்படி சிறப்பாக செயலாற்றுவதும் நல்லது. சிறந்த பலன்களை காண்பதற்கு கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இத்தகைய போக்கின் காரணமாக உறவில புரிந்துணர்வுகள் பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கடின உழைப்பு மற்றும் ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வழியாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அதிக வேலையின் காரணமாக மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று வியாபாரத்துல கூடுதலாக பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலையில நிரந்தரமும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி அமைதியும் உண்டாகும். நினைத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளிநாட்டுல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலைகளையுமே தள்ளி போடவும் வேண்டாம் என்று அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். எடுத்த பொருளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையுடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அரசு வேலைகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். பல வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லது. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. இன்று செய்யும் தொழில விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம்.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில வீண் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நன்மைகளும் உண்டாகும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் ஏற்படுத்தும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உற்சாகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். உங்களுடைய பணியில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உற்சாகமான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. உங்கள் துணையையும் மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. முன்னேற்றமான செய்திகளும் வந்து சேரும். மன இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலும் சிறப்பாகவும் நடைபெறும். பூர்வீக சொத்துக்களும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட வருமானத்தையும் பார்த்து விடலாம். கையிருப்பும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். விரும்பிய இடங்களுக்கு பண மாறுதல்களையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலுக்கு தேவையான சில திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு விசேஷங்கள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தொழில் கணக்கு வழக்குகள்ல கவனமாகவும் இருங்க. இது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். ஒரு இனிமையான நாளாகவும் அமையும். எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாகவும் உணர்வீங்க. சில முக்கியமான சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபகரமான சூழலும் இருக்கின்றது. எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். பணிகள்ல இருந்து வந்த இழுபறியான போக்கும் மாறும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகளை முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சராசரியாகவும் இருக்கும். கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. கூடுதலாக பணம் கையில இருந்தாலுமே அதனை எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று கவனமாகவும் இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று வேலையில இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வெளியூர் பயணங்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை இப்பொழுது நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பணம் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
என்று பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும், வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும், வெளிவட்டாரத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும், குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியிட மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும், பொருள் வரவும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகள்ல கவனமாகவும் இருங்க. தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள், உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பவும் செய்வாங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். இன்று குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. மனமும் என்று அமைதியாகவும் உணர்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதையும் சமாளிக்கின்ற பக்குவத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். நெருக்கடியான பிரச்சனைகளை படிப்படியாக குறைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளும் குறையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.